வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்பிளிஃபிகேஷனோட செகண்ட் பார்ட். ஓகே, செகண்ட் பார்ட் பெர்சன்டேஜஸ் இருக்கும்போது நம்ம எப்படி இந்த சம்ஸ் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? பெர்சன்டேஜஸ் வச்சு இன்னைக்கு எல்லா சம்ஸும் பார்ப்போம். ஓகே, பாத்தீங்கன்னா 60 ஃபர்ஸ்ட் பாருங்க. 60% of 700 minus 450 is equal to question mark minus 85% of 120. ஓகேவா? இது எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படின்னா இந்த டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பெர்சன்டேஜஸ் இருந்தாலும் டிஜிட்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு என்ன செய்யணும், ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்ல எல்லா சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணும்போது டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வருதா இல்ல நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ 8 plus 4 வந்து 12. சோ 12 னா 1 plus 2 3. சோ அகைன் இங்கேயும் 3 தான் வரும். ஏன்னா 4 plus 8 8 plus 4 இங்க 4 plus 8 சோ 3 தான் வரும். 6 plus 4 10. So 1 plus 0 1. 3 plus 6 9. அகைன் இங்கேயும் 7 plus 2 7 plus 2 9. சரியா? சோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் மெத்தட்ல டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருக்க ஆன்சர்ஸோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம நார்மல் மெத்தடே போறது நல்லது. ஓகேவா? சோ இப்போ 60% of 700 அப்படின்னு எப்படி போறது, நம்ம இங்க பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது, டிவைடட் பை 100 இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அர்த்தம். சோ 60 divided by 100 into 700 ஓகே minus 450 is equal to question mark minus 85. இங்க percentage இருக்குல்ல, so 85 divided by 100 of வந்து multiplication symbol குறிக்குது. so multiplication symbol போட்டுட்டு into 120 போட்டுக்கோங்க. ஓகே, so இது அடிச்சிங்க அப்படின்னா 7. so 6 into 7 42. so 420 minus 450 is equal to question mark. இங்க அடிச்சீங்கன்னா இங்க 20 அடிக்கலாமா, இங்க 6 times இங்க 5 times. so இந்த இது அடிச்சிங்க அப்படின்னா 5 into 7 35. ஓகே, so இங்க minus 17 into 6 இருக்கு. So 420 minus 450 minus 30. 17 into 6 வந்து இங்க வந்து கொண்டு வந்துருங்க. So 17 into 6 பண்ணீங்க அப்படின்னா 7 into 6 42. So 2 இங்க இருக்கு, 4 மேல இருக்கு. So 6 into 4 okay 102. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு? 102 minus 30 72. ஆன்சர் இங்க இருக்கு, ஆப்ஷன் E. ஓகே, சோ இதுதான் கரெக்ட். 72 தான் கரெக்ட். இப்போ நீங்க சம் ஆஃப் இப்போ டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 36 9 காட்டுது, 72 9 காட்டுது. அகைன் நீங்க நார்மல் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணிட்டு நம்ம டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு அப்புறம் மெத்தட் சூஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்படி இல்லாம இந்த பெர்சன்டேஜஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா டிவைடட் பை 100 எல்லாம் போடாமலே நீங்க வந்துட்டு ஈஸியா ஆன்சர் போடலாம். பார்த்த உடனே ஆன்சர் போடலாம். டிவைடட் பை 100 எல்லாம் போட்டு இந்த 700 அடிச்சு கொடுக்க தேவையில்லை. எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க 6 இங்க வந்து இந்த 700 அப்படிங்கிறது ஒரு 100%. ஓகேவா? 100% வந்து 700. அப்போ 50% என்னது 350. இதுல பாதி 700ல அப்படியே பாதி. சோ 10% என்னது 700 10% என்னது 70. ஓகே, கரெக்டா? அப்படியே ஒரு 0 கம்மி பண்ணிக்கோங்க. 100% 700. இதுல 10% என்ன அப்படின்னா 100% 700 10% என்ன அப்படின்னா அப்படியே இந்த ஒரு 0 எடுத்துட்டீங்கன்னா அதான் 10%. ஓகே, so 70 தான் 10%. நமக்கு இப்போ என்ன வேணும், 60% of 700 வேணும். so 50 plus 10% பண்ணிக்கிறேன். அப்போ 350 plus 70 420. ஓகே, 350 plus 70 420 minus 450 இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ 120 எடுத்தீங்க அப்படின்னா 50% 100% வந்து 120, 50% னா 120ல பாதி என்னது 60%. ஓகே, சோ இந்த 120ல 10% 100% 120 10% வேணும்னா என்னது 12 எடுத்துக்கிறேன். சரி, அப்படியே ஒரு 0 மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ 12 5%. ஏன்னா நமக்கு என்ன வேணும் 85. சோ ஒரு plus 50 வேணும் plus 30, அதாவது 10 into 3 போட்டு அதாவது 12 into 3 போட்டு 36 ஆட் பண்ணிக்கணும். 5%. சோ 5% என்னது இந்த 12லயும் பாதி 6. ஓகேவா? சோ 420 minus 450 இந்த டேர்ம் அப்படியே நான் இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வர போறேன். சோ பிளஸ்ல போட்டுக்கிறேன். சோ இங்க நெகட்டிவ்ல இருக்கு. சோ நான் இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் நான் கொண்டு வரும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். சோ பிளஸ். ஓகே, சோ 50 ஒரு 50% ஒரு 60. ஓகேவா? அடுத்து ஒரு 30% 85 நம்ம 50 plus 30 plus 5% பிரிச்சிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் சொல்றதா இந்த மாதிரி சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம வந்துட்டு கடகடகடன்னு போட்டுடலாம். ஓகேவா? எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் எழுதி பார்க்க கூடாது. 85% 50 plus 30 plus 5 இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ அப்படியே கண்ணுலயே நீங்க டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ 60 இங்க வந்து என்ன plus 50க்கு ஒரு 60 எடுத்துட்டோம். இங்க 10% இருக்கு. அப்போ 30% 12 into 3 36 plus ஒரு 6. அவ்வளவுதான். சரியா? இப்போ இங்க பாருங்க, இங்க minus 450, இங்க 0 minus 0 0. சோ 420 minus 450 minus 30 இருக்கு. ஓகே, சோ 60 plus 36 96. இன்னொரு பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 112. ஓகே, so 2 minus 0
2. அப்ப 2 எந்த ஆப்ஷன் முடியுது? ஆப்ஷன் 2 எந்த ஆப்ஷன் முடியுதுன்னா ஆப்ஷன் ஏ தான். ஓகே, நீங்க அகைன் வந்து 112 minus 30 அப்பலாம் போட்டு ஃபுல்லா எல்லா டிஜிட்ஸையும் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. யூனிட் டிஜிட் மட்டும் பாக்குறீங்க. 2 minus 0 இருக்கு. 2 minus 0 இருக்கு. அப்ப நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். 2ங்கிறது யூனிட் டிஜிட். அப்ப எந்த ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் 2 இருக்குன்னு பாருங்க. 72 தான் யூனிட் டிஜிட் 2 இருக்கு. சரியா? சோ ஆப்ஷன் டி 72 தான் கரெக்ட் ஆன்சர். டக்கு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லா சப்ட்ராக்ட் பண்ணி ஃபுல்லா ஆட் பண்ணி ஆனக்கூடாது. ஓகேவா? நீங்க ஆன்சர் நெருங்க ஆப்ஷன் பார்த்துட்டே இருக்க எந்த ஆப்ஷன் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ 2 minus 0 அப்படிங்கும்போது எனக்கு யூனிட் டிஜிட் 2 கிடைச்சிருச்சு. டக்குன்னு ஆப்ஷன்ல எந்த நம்பர் 2 முடியுதோ அதை நான் ஆப்ஷனா சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஆன்சரா புரிஞ்சுதா? இப்போ இந்த சம் பாருங்க, செகண்ட் சம். இதுக்கு நம்ம வந்துட்டு டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா அப்படி பார்க்கலாமா? சோ 2 plus 5 7, 2 plus 2 plus 5 9, 3 plus 5 8, 1 plus 5 6, 2. ஓகே, பார்க்கலாமா? சோ 2 plus 6 என்னது? 8. இந்த percentageக்கு divided by 100 இருக்கு. நான் 1 plus 1 plus 0 பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர்? 1 தான் கிடைக்கும் டிஜிட் சம். அதனால நான் எடுத்துக்கவே இல்லை. ஓகேவா? சோ 2 plus 8 8 மட்டும் எடுத்துக்கிறேன். 50 இருக்கு. சோ 5 plus 0 5. ஓகே, half இருக்கு. சோ மல்டிப்ளை பண்றேன். ஒரு 5 இருக்கு. divided by 2 plus 6 இருக்கு. சோ 2 divided by 26 இருக்கு. நான் டிஜிட் சம் பண்றேன். சோ 2 plus 6 8. ஓகே, சோ 8 அடி ஆயிடுச்சு. 5 into 5 25. இந்த 25க்கு நம்ம டிஜிட் சம் போட்டோம் அப்படின்னு என்ன கிடைக்கும்? 7. சோ எந்த ஆப்ஷன்ல டிஜிட் சம் வந்து 7 கிடைச்சிருக்குன்னா ஆப்ஷன் ஏ 2.5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எப்படி டிஜிட் சம் மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? டிஜிட் சம் மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம எந்த क्वेश्चनக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து நீங்க ரீசெட் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஆன்சர் கிடைக்கும். இப்போ வந்துட்டு பெருசா இருக்கு. இப்போ நிறைய பெரிய நம்பர்ஸ் 4 டிஜிட் நம்பர்ஸ் 5 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கிற பிளேசஸ்ல அடிஷன் சப்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டிஜிட் மெத்தட் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆவரேஜஸ்ல இருந்து வர ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க டிஜிட் மெத்தட் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம்ஸ் பாருங்க. 25% of 256 plus 4 root of 256 divided by 4 into 8 is equal to question mark plus 10. ஓகேவா? இப்போ இதுக்கு sum of the digits பார்த்து வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 6 plus 4 10 sum of the digits. so 10 னா 1 plus 0 1. so 6 plus 2 8. 6 plus 0 6. 5 plus 6 11. so 1 plus 1 2. 8 plus 2 10. so 1. 25% of 256. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 256 அப்படிங்கிறது ஒரு 100%. ஓகேவா? 100% 256 அப்படின்னா 50% இந்த 256ல அப்படியே பாதி என்ன வரும்? அப்படியே பாதினா 1 to 8 வரும். ஓகேவா? 25% அப்படின்னா இதுலயும் பாதி, இதுல divided by 4. ஓகேவா? சோ 128ல பாதி என்னது? 64. ஓகே, இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லனா 25 இந்த percentage பதிலா divided by 100 போட்டுக்கோங்க. half பதிலா multiplication symbol into 256. so 25 100 அடிச்சீங்கன்னா 4 times, இது அடிச்சீங்க அப்படின்னா 64. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷனுக்கு 64ங்கிறது கிடைச்சிச்சு பாருங்க. சோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, எது டக்குனு மைண்ட்ல கால்குலேட் ஆகுதோ, எது மைண்ட்ல டக்குனு வருதோ அதை யூஸ் பண்ணி இங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. சோ இந்த டேர்முக்கு வந்துட்டு டோட்டலா 64ங்கிறது ஆன்சர். ஓகே, சோ பிளஸ் 4 root of இந்த 256 அப்படிங்கிறது என்னது? 4 into 4 into 4 into 4. கரெக்டா? சோ 4 into 4 16, 16 into 4 64, 64 into 4 தான் 256. சோ இதை எப்படி எழுதலாம்? 4 power 4 எழுதலாமா? ஓகே, சோ இந்த எல்லாத்தையும் கேன்சல் ஆயிரும். உள்ள ஒரு 4 இருக்கு. சோ வெளிய ஒரு 4 அடிச்சிட்டீங்க அப்படின்னா 4 மட்டும் இருக்கும். ஓகே, சோ 4 மட்டும் இருக்கும் டிவைடட் பை இங்க ஒரு 4 இருக்கு. ஓகே, into 8. சோ 4 by 4 வந்து 1. 1 into 8 8. இந்த பிளஸ் 10 ஈக்குவல் டு இந்த கொண்டு வரேன். சோ மைனஸ் 10 ஆயிடுச்சு. ஓகே, சோ என்ன ஆன்சர்? டோட்டலா 54 plus 8 64 minus 10 54. 54 plus 8 62. சோ ஆப்ஷன் பி 62 is the correct answer. ஓகேவா? இப்போ டிஜிட்ஸ் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 2 plus 5 2 plus 5 7. half க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் சிம்பல் 256 இருக்கு. சோ 2 plus 5 7. 7 plus 6 13. so 1 plus 3 4 plus ஆல்ரெடி பார்த்தோம், அதுலயே பார்த்தோம் 4 root of 256 இருக்கு. 4 power 4 தான் 256. ஓகேவா? சோ 4ஐயும் உள்ள வர போற 4ஐயும் நம்ம அடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னா இங்க ஒரு வெறும் 4 மட்டும் தான் இருக்கும். உள்ள இந்த 4 மட்டும் தான் இருக்கும். சோ 4 divided by 4 1 into 8 8. ஓகே, இந்த 1 ஓட டிஜிட் சம் என்னது? 1 plus 0 1 தான். சோ -1 is equal to question mark போட்டாச்சு. ஓகேவா? 7 into 4 28
ஓகேவா? so 2 plus 8 10, so 1 plus 0 1 plus 8 minus 1 is equal to question mark. minus 1 plus 1 sorry plus 1 minus 1 cancel ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னது 8. 8னு எந்த ஆப்ஷன்ல வந்து sum of digits 8 முடிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 62 is the correct answer. ஓகே, புரிஞ்சுதா? சரி, இப்படிதான் நம்ம டிஜிட்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இது வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ல ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால நம்ம பார்க்கும்போது இது பார்க்க ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க மைண்ட்லயே பாத்திரலாம் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வந்து ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ இது பாருங்க, செகண்ட் சம் பாருங்க, சாரி ஃபோர்த் சம் பாருங்க. so 36% of 250. 36 3 plus 6 3 plus 6 என்னது 9. இந்த 9 கூட என்னத்தை மல்டிப்ளை பண்ணாலும் இங்க பர்சன்டேஜ் பதிலா டிவைட் பை 100 இருக்கு. so 1 plus 0 plus 0 போட்டா எனக்கு ஒண்ணுதான். so அதனால வந்து எடுத்துக்கலாம். ஓகே, so half பதிலா மல்டிப்ளிகேஷன் 250 2 plus 5 7. ஓகேவா? so 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் வர்ற நம்பருக்கு நம்ம sum of the digits பார்த்தோம் அப்படின்னா 9 தான் இருக்கும். சரியா? so 9 into சொல்லு எக்ஸாம்பிளுக்கு 9 into 7 63. இதுக்கு sum of the digits பாத்தீங்கன்னா என்ன வரும்? 9 தான் வரும். சோ அது மல்டிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்லை, 9 வச்சுக்கோங்க. ஓகேவா? பிளஸ் 266 சாரி 26 divided by 2. 26 divided by 2 என்ன வரும்? 13. so 13 1 13 1 plus 3 4. ஓகேவா? இல்லனா 26 divided by 2 போட்டாலுமே உங்களுக்கு 13 கிடைக்கும். 13 ஓட sum of the digits வந்துட்டு 1 plus 3 4. புரிஞ்சுதா? so divided by ல 2 வந்ததுன்னா நம்ம டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரியா? so 26 divided by 2 போட்டீங்கன்னா 13. so 13 க்கு sum of digits பாத்தீங்கன்னா 4. அது அப்படியே இங்க போட்டாச்சு. நீங்க நார்மலா டிவைட் பண்ணாலும் 26 divided by 2 13. so 13 again 1 plus 3 4. so இங்க 4 இருக்கு into multiplication symbol into question mark which is equal to 2 plus 0 plus 7 9. ஓகே, இங்க 9 இருக்கு, இங்க 9 இருக்கு. ஓகே, so இந்த நிலை விட்டுட்டா கூட உங்களுக்கு 4 into question mark இங்க 0 இருக்கும். விட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த 9 வந்து இங்க போயிடுச்சு வச்சுக்கோங்க. 9 எடுத்துக்காம விட்டா உங்களுக்கு இப்படிதான் வரும். எடுத்துக்காம விட்டாலும் உங்களுக்கு 4 into question mark is equal to 0 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்க 0 கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? டிஜிட்ஸ் மெத்தட்ல plus 9 நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 9 ஆயிரும். ஓகே, so 0 plus 9 9. 4 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வர்ற ஆன்சரோட sum of the digits 9 இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 தான். இப்பதான பார்த்தோம், 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சரோட sum of the digits வந்துட்டு 9 தான் இருக்கும். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா sum of the digits வந்து நமக்கு 9 கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு? இங்க 0 தான் கிடைச்சிருக்கு. இந்த 9 விட்டுட்டா கூட நம்மளுக்கு இப்ப இந்த 9 விட்டுட்டாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். 0 இருக்குன்னா நம்ம plus 9 போட்டுக்கலாம். சோ plus 9 போடும்போது உங்களுக்கு 4 into question mark plus 9 இருக்கு. சோ 4 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 9 கிடைக்கும்? 9 sum of the digits இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணாதான் 9 கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கு. நான் ஏன் sum of the digits சொல்றேன் அப்படின்னா எல்லா क्वेश्चनலயும் வெறும் சிங்கிள் டிஜிட் ஆன்சர் இருக்காது. டபுள் டிஜிட்ல இருக்கும், த்ரீ டிஜிட்ஸ்ல இருக்கும். அதனால நான் வந்து sum of the digits மென்ஷன் பண்றேன். ஓகே, சோ 4 into 9 போட்டாதான் உங்களுக்கு sum of the digits 9 கிடைக்குது. அதனால ஆப்ஷன்ல 9 எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் ஆன்சர். அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த 9 நீங்க வச்சுக்கிட்டாலும் 4 into question mark இங்க ஒரு 9 இருந்துச்சு, 2 plus 0 plus 7 9 இருந்துச்சு. so 9 minus 9 0 தான். திருப்பி என்ன பண்ணுவோம்? plus 9 போட்டு தான் நம்ம செய்வோம். புரியுதா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? கிளியரா இருக்கா? டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம். ஓகே, இது நார்மலா பண்ணா எப்படி பண்ணணும்? நார்மல் மெத்தட்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெண்டுமே சொல்றேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. 36% which means divided by 100 half வந்து மல்டிப்ளை மாத்திக்கோங்க to 250 plus 26 divided by 2 into question mark is equal to 207. okay, so 25 வச்சு 100 அடிச்சீங்கன்னா 4 times, 250 வந்துட்டு 10 times, so 360. 36 இந்த 4 வச்சு 36 அடிச்சீங்கன்னா 9 கிடைக்கும். so 9 into 10 90. 90 plus அடிச்சீங்கன்னா 13 into question mark which is equal to 207. okay, so இங்க question mark இங்க இருக்கட்டும். so 207 minus 90 divided by 13 என்ன வரும் நம்மளுக்கு? 207 minus 90 இங்க ஒரு 10 இருக்கு, அங்க ஒரு 100, so 170 divided by 13. okay, so எந்த நம்பரை 13 is a prime number, எதை வச்சு அடிக்க முடியாது. so 13 நம்பர் 13 டேபிள் வச்சு தான் அடிக்கணும். ஓகேவா? so 13 டேபிள்ல 7 எப்ப வரும்னா 3 into 9 போட்டீங்கன்னா 27 யூனிட் டிஜிட் 7 வரும். so 13 into 9. ஓகேவா? ஆப்ஷன் என்ன? question mark is equal to
9. ஓகே, சோ ஆப்ஷன் டி 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, நார்மல் மெத்தட் பண்ணா இப்படிதான் நம்ம பண்ணணும். சரியா? சரி, இப்போ அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். சோ இப்போ இந்த சம் பாருங்க. இந்த சம்ல ஆப்ஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுல டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்காக சொல்றேன். none of these இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க ஆப்ஷன் சி ல பாருங்க சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணா 4. ஆப்ஷன் டி யோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் 4. ஆப்ஷன் இ யோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் 4. எல்லாமே 4. பத்தாவது வரைக்கும் none of these வேற இருக்கு. சோ நம்ம நார்மல் மெத்தட்ல பண்ணாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். சரியா? சோ 48% of 625 multiplication into 625 இந்த percentage of இருக்கு. சோ நான் into போட்டுக்கிட்டேன் divided by 0.75 என்னவா இருக்கும்? சோ இங்க 100 இங்க 100 இங்க 0.75 இருக்கு. சரியா? சோ நான் அந்த 100 எடுத்துட்டு இந்த பாயிண்டை எடுத்துட்டேன். புரியுதா என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு? இங்க 40% ஆஃப் இருக்கனால divided by 100 போட்டு into 625 போட்டிருக்கேன். divided by 0.75 இருக்கு. சோ 0.75 இங்க இருந்துச்சு. 100 into 0.75 இங்க எனக்கு வந்துட்டு எனக்கு பாயிண்ட் எல்லாம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? சோ 100 into 0.75 போட்டேன்னா எனக்கு பாயிண்ட் போயிடும். சரியா? மேல நம்ம into 100 போடணுமா அவசியம் இல்ல. ஏன்னா 100 இங்க இருந்த 100க்கு தான் நம்ம இந்த 0.75 மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம அந்த டெசிமல் வந்து தூக்கி இருக்கோம். சரியா? சரி, இப்போ 25 அடிச்சீங்க அப்படின்னா 3 டைம்ஸ். இதுக்கு 25 அடிச்சீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? நம்மளுக்கு 25 டைம்ஸ் வரும். ஓகே, சோ 3 48 இருக்கு. சோ 1 time 6 times. ஓகே, 16 into 25. சோ 16 into 25 என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 16 வந்து 10 plus 6 னு பிரிச்சுக்கலாம். சோ 25 into 10 250 plus 25 into 6 150. சோ 250 plus 150 என்னது நம்மளுக்கு 400. சோ ஆப்ஷன் E is the correct answer. 400 is the correct answer. ஓகே, சரி இப்போ அடுத்த சம் பாருங்க. 6th சம் பாருங்க. 65% of 480 plus 175 is equal to 350. கொஸ்டின் மார்க் இருக்கு. சோ 65% அப்படிங்கறது நான் 50 plus 10 plus 5 ஆவே பிரிச்சுக்கிறேன். சரியா? சோ 50% plus 10% plus 5% ஆவே பிரிச்சுக்கிறேன். ஓகே, 480 ல பாதி 240. ஓகே, 480 ல 10% 48. இந்த 48 ல 10% வந்து 48, அதுல 5% 48 ல பாதி. சோ 24. புரிஞ்சுதா? சோ இந்த மைனஸ் கொஸ்டின் மார்க் நான் ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இந்த பிளஸ் 350 நான் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரேன். சோ இதோட சைன் வந்து பிளஸ்ஸா இருக்கு. இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவ் ஆயிடும். ஓகேவா? சோ பிளஸ் 175 மைனஸ் 350 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஓகே, சோ 240 பிளஸ் 40 பண்ணுங்க 280. 280 பிளஸ் ஒரு 20 பண்ணுங்க 300. சோ 300 பிளஸ் 8 பிளஸ் 4 போட்டீங்க அப்படின்னா 312 பிளஸ் ஒரு 175 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 784 மைனஸ் ஒரு 350 பண்ணீங்கன்னா யூனிட் டிஜிட் 7ல வருது. யூனிட் டிஜிட் நம்மளுக்கு ஆப்ஷன் சியும் 7ல தான் இருக்கு, ஆப்ஷன் டியும் 7ல தான் இருக்கு. செகண்ட் டிஜிட் அதாவது 10th டிஜிட்ல பாத்தீங்கன்னா 3 and 4 இருக்கு. சோ 8 minus 3 பண்ணீங்க, 8 minus 5 பண்ணீங்க அப்படின்னா 3. ஓகே, 8 minus 5 3. சோ அப்ப ஆப்ஷன் சி 137 is the correct answer. புரியுதா? பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டுருங்க. 4 minus 3 1. சரியா? சோ நான் இந்த யூனிட் டிஜிட் மட்டுமே ஃபர்ஸ்ட் பாக்குறேன். 7 minus 0 போடுறேன். 7 கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன்ல எந்த டிஜிட் வந்து எந்த ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் 7 இருக்குன்னு பாக்குறேன். ஆப்ஷன் சியும் யூனிட் டிஜிட் 7ல தான் இருக்கு, ஆப்ஷன் டியும் யூனிட் டிஜிட் 7ல தான் இருக்கு. சோ அடுத்த நம்பர் நான் டென்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் வந்து நான் கால்குலேட் பண்றேன். சோ 8 minus 5 வந்து எனக்கு 3. சரியா? அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சரா இருக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 45 plus 20% of question mark is equal to 460/4. நம்ம இதுக்கு டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 45 plus 20% of question mark. So 45 ல என்னது 4 plus 5 பண்ணும்போது எனக்கு 9 கிடைக்குது. சோ that இருக்கட்டும். plus 20% of 40. So 2 plus 0 2. இந்த percentage divided by 100. அது நம்ம 1 plus 0 plus 0 பண்ணாலும் 1 தான். சோ விட்டுறோம் நம்ம. halfனா multiplication question mark is equal to இத டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே கரெக்ட்டா? 4 into 1 4, 4 into 1 4. So balance 2 இருக்கு கரெக்ட். So 1 plus 5 பண்ணீங்கன்னா 7. ஓகே, sum of digits வந்து 7. So 2 into question mark இங்க வெச்சுக்கோங்க. 7 இந்த 9 ஈக்குவல் டு கொண்டு போறீங்க. சோ மைனஸ் 9 ஆயிடுச்சு. சரியா? மைனஸ் 2 ஆயிடுச்சு. ஓகே, சோ இத நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் ஒரு நெகட்டிவ் ஆன்சர் இருக்கு, அதனால நான் பிளஸ் 9 பண்ணிக்கிறேன். ஓகே, சோ பிளஸ் 9 பண்ணும்போது எனக்கு திருப்பியும் 7 தான் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த 9 நான் இந்த பக்கம் எடுத்துக்காம அப்படியே இந்த இதோட நிப்பாட்டிடலாம்.
கரெக்டா? இப்போ உங்களுக்கு நெகட்டிவ்ல வந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லியிருக்கேன். ஓகே, சோ நெகட்டிவ்ல நம்மளுக்கு இப்போ 7 மைனஸ், இப்போ இங்க 9 இருக்குது எடுத்துக்கிட்டீங்க. சோ 7 மைனஸ் 9 பண்ணும்போது -2 வந்துருச்சு. -2 வருதுன்னா நெகட்டிவ்ல இருக்கும்போது +9 பண்ணணும். நெகட்டிவ்ல இருந்தாலும் சரி, 0 ஒன்று கிடைச்சாலும் சரி, +9 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ, என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்துட்டு ஆன்சரோட பெர்ஃபெக்ட் ஆன்சரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஓகேவா? சோ இங்க +7 இருக்கு. சரியா? சோ இப்போ இந்த 9 நான் விட்டுட்டா கூட 4 + 5 9 எனக்கு தேவையான விட்டுட்டா கூட ஆன்சர் கரெக்டா தான் வரும். சோ பாத்தீங்களா? சோ 2 into question mark கூட 7ல தான் ஆன்சர் கொடுக்க முடியும். சரியா? இப்போ 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சருக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 7 வருதோ அதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 250 இருக்கு, இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 7. இங்க 450 இருக்கு, இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்துட்டு 9. 400 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 4. 350 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 8. 360 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9. ரெண்டு 9 இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னா சிங்கிள் டிஜிட்ல உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த சம பாருங்க, நான் சொல்லலையா 3 டிஜிட் 2 டிஜிட் வந்தாலும் நீங்க சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்துட்டு பண்ணி சிங்கிள் டிஜிட்ல மாத்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மாத்தி வச்சுக்கிட்டாச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 into question mark is equal to 7. 2 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது வர்ற ஆன்சருக்கு நம்ம சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணும்போது 7 வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏ நான் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். எனக்கு 2 + 5 + 0 7. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் பதிலா நான் 7 வச்சு பாக்குறேன். 7 வச்சு பார்த்தா எனக்கு ஆன்சர் 14 கிடைக்குது. 7 வச்சு மல்டிப்ளை பண்ணி பாக்குறேன். எனக்கு ஆன்சர் 2 into 7 14 கிடைக்குது. எனக்கு சம் ஆஃப் த டிஜிட் வந்து என்னது 1 + 4 சம் ஆஃப் த டிஜிட் 5 கிடைக்குது. சோ இது கிடையாது, இது ஆன்சர் கிடையாது. சோ அடுத்த ஆப்ஷன் பி பாக்குறேன். ஓகே, ஆப்ஷன் பி யோட சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9. சோ 2 into 9 போடுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 9 18. சோ 1 + 8 பண்ணும்போது எனக்கு 9 தான் கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன கிடைக்கணும்? 7 கிடைக்கணும். சரியா? சோ இதுவும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சில சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 4. அத போட்டு பாக்குறேன். சோ 2 into 4 8. எனக்கு 8 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆன்சர்ல இருக்கு. எனக்கு 7 தான் கிடைக்கணும். சரியா? சோ அடுத்த நம்பர் பாக்குறேன். அடுத்த ஆப்ஷன் டி செக் பண்ணி பாக்குறேன். 350. 350 ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 8. சோ நான் இங்க 8 போட்டு பாக்குறேன். சோ 2 into 8 எனக்கு 16 கிடைக்கும். 16 ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 7. ஓகே, ஓகேவா? 16 ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னது? 7. 1 + 6 வந்து 7 தானே? சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு? சோ 3 டிஜிட் 2 டிஜிட் இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து இந்த கொஸ்டின் மார்க்ல போட்டு பாத்தீங்க அப்படின்னா வர்ற ஆன்சருக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ஆன்சர் வந்து கிடைக்கணும். ஓகேவா? நமக்கு இங்க ரைட் ஹேண்ட் சைடுல 7 இருக்கு. சோ 2 into கொஸ்டின் மார்க்ல ஆப்ஷன் ஏ வச்சு பாக்குறேன். 7 இருக்கு. சம் ஆஃப் ஆப்ஷன் ஏ யோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 7. சோ 2 into 7 14. சோ 1 + 4 பண்ணும்போது 5 கிடைக்குது. எனக்கு 7 கிடைக்கல. சோ ஆப்ஷன் டி மட்டும் பாத்தீங்கன்னா 350 இருக்கு. சோ 350 ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 8. சோ 2 into 8 பண்ணும்போது எனக்கு 16 கிடைக்குது. 16 ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 7. சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த 16 பண்ணும்போது சம் ஆஃப் 7 இருக்கு இல்லையா? இதுதான் ரைட் ஹேண்ட் சைடோட ஈக்குவேட் ஆயிருக்கு. 7 ஓட ஈக்குவேட் ஆயிருக்கு. சோ அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ ஆப்ஷன் டி 350 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபைன். சரி, இந்த நார்மல் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் மெத்தட் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர் வரும்போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பெரிய நம்பரை வந்துட்டு 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பரை நீங்க ஆட் பண்ண சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஜிட்ஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ அந்த ட்ரிக்ஸ்லாம் அந்த நம்பர் 9 வரும்போது என்ன பண்ணணும்? அந்த 9 வந்து எல்லாம் விட்டுறணும். இல்ல மல்டிப்ளை 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 9 சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9 தான் கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு இப்ப நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா நம்ம +9 பண்ணிக்கலாம். 0 கிடைச்சாலும் +9 பண்ணிக்கிட்டு அதுதான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அதனால நான் உங்களுக்கு ஒவ்வொரு சம்ல சொல்றேன். ஓகேவா? சோ நார்மல் பண்ணும்போது 45 + 20% ஆஃப் சம்திங் இருக்கு. நமக்கு என்னன்னு தெரியல. சோ 20% எடுத்துக்கோங்க. கொஸ்டின் மார்க் இங்க இருக்கு. 460 / 4 வந்து 115. சோ இந்த 45 நான் இந்த கொண்டு வரேன், மைனஸ் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 11 - 4. 11 - 4னா நம்மளுக்கு 7. ஓகே, சோ கொஸ்டின் மார்க் இங்க இருக்கு. 25 100 வந்து 25 டைம்ஸ் 20 அடிச்சு கொடுக்குறேன். சரியா? 100ல 5 டைம்ஸ் 20 அடிச்சு கொடுக்கணும். சோ 5 இருக்கு. சோ 7 into 5 35. இங்க வந்து 0 இருக்கு இல்லையா? சோ 7 into 70 into 5 35. 70 into 5 350. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி ஈஸியா பண்றேன்னு சொல்லிட்டு? சோ இப்போ இந்த சம் பாருங்க. 56 divided by கொஸ்டின் மார்க். டிவைடட் பைலயே ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டாங்க. சோ நம்ம டிஜிட்ஸ் மெத்தட் யூஸ் பண்றது வேண்டாம், நம்ம நார்மலாவே பண்ணலாம். சரியா? சோ 56 இருக்கு. இங்க 13% ஆஃப் 4000. இங்க பெர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 இருக்குன்னு அர்த்தம். சோ 100ல இருக்க 2 0 அடிச்சிருங்க. சோ 13 into 40 மட்டும் தான் இருக்கு. 13 into 40 மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 13% இருக்குது இல்லையா? பெர்சன்டேஜ்க்கு டிவைடட் பை 100 கன்சிடர் பண்ணிக்கிட்டு 2 0 இங்க இந்த 2 0 அடிச்சாச்சு.
ஸோ 13 into 40 மட்டும் இப்போ நம்மளுக்கு இருக்கு. ஸோ 13 into 4 என்னது நம்மளுக்கு 52. ஸோ 0 போய் சேர்த்துக்கோங்க 520. ஸோ 56 டிவைடட் பை கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இந்த பிளஸ் 8 கியூப் இருக்கு இல்லையா, நான் இது இந்த கொண்டு போறேன். ஸோ 512. 8 கியூப் என்னது 512. நான் பண்ணும்போது எனக்கு இங்க 512 கிடைக்குது. ஸோ 520 மைனஸ் 512 8. ஓகேவா? ஸோ இந்த 8 நான் கொஸ்டின் மார்க் இந்த கீழே கொண்டு வரேன், கொஸ்டின் மார்க் நான் மேலே கொண்டு போய் ஈக்குவல் டு கணக்கு கொண்டு போறேன். ஸோ 56 divided by 8 தெரியுதா, 8 is equal to question mark. 8 into 7 56. Okay, answer option A is the correct answer. Fine. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செகண்ட் பார்ட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய சம்ஸ் வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அப்ராக்சிமேஷன் வீடியோ அப்லோட் பண்றோம். ஓகேவா? அதுக்கடுத்து குவாட்ரிக் ஈக்குவேஷன் பண்றோம். சரியா? டாபிக்ஸ் நம்ம சிம்பிள் டு அதாவது ஈஸி டு மாடரேட் லெவல் டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்ட் இந்த இதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் குவாட்ரிக் ஈக்குவேஷன் எடுப்போம். அப்ராக்சிமேஷன் அடுத்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் எடுப்போம். குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல மெயின்ஸ்லயும் கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. சோ நன்றி, வணக்கம்.